ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 ரிவ்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம், உடனே இதை கேட்டுட்டு சார் நான் புட் ஆப்ஷனை வாங்கினேன் அது இது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது எப்போ வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். அதுவும் இப்போ லாட் சைஸ்லாம் வேறு ஜாஸ்தி ஆக்கியிருக்காங்க. நீங்கள் இந்த மணி அடுத்த மணி எடுத்தீங்கனாலே கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் இன்வெஸ்டர்ஸுக்குத்தான், நாட் ஃபார் ட்ரேடிங் சஜஷன் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷனை கேட்டு நாளைக்கு ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா நான் பொறுப்பல்ல. இது பியூர்லி ஃபார் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு வியூ சொல்றதுக்காக மட்டுமே. ஓகே, இப்போ சார்ட்ல போய் என்ன ஆச்சுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்கறது நிஃப்டியோட வீக்லி சார்ட். புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்லிடுறேன், 1 வீக் தான். ஒரு வாரத்தில் எவ்வளோ ஹை வரைக்கும் போயிருக்கு, எவ்வளோ லோ வரைக்கும் போயிருக்கு. ஒன் சிங்கிள் கேண்டில் ரெப்ரசன்ட் ஃபுல் வீக். ஓகே, ஸோ இப்போ ஏற்கனவே நான் முதல்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்கேன், மந்த்லி வீக்லியில் ஒரு சேனலில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் இதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு, செகண்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, தேர்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, ஃபோர்த்து டைம் இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணிவிட்டு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 22,700 to 800 பழைய வீடியோஸ் வேணால் எடுத்து பாருங்கள். இப்போ கரெக்டாக அதுதான் நடந்திருக்கு. இப்போ என்னன்னா, இந்த வாரம் சேனலை உடச்சி கீழே க்ளோஸ் வச்சு விட்டது. இந்த வாரம் சேனலை உடைத்து கீழே க்ளோஸ் வைத்து விட்டது. ஆனால் முக்கியமான விஷயம், சேனலை உடச்சி கீழே க்ளோஸ் வச்சிருக்கே தவிர இந்த லோ இருக்கு இல்லையா, அதாவது 22,300 இந்த லோவுக்கு கீழே இன்னும் க்ளோஸ் வைக்கலை. அது அடுத்த வாரம் தான் பார்க்கணும். ஆனால் எப்போ சேனலை உடச்சி கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் வந்துட்டு இது ஃபெயில் ஆகிட்டு உள்ளே போயிடலாம், அதுவும் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி சேனல் உடச்சி இதையும் உடச்சி கீழே வந்தால் எங்கே வரும்? அதுக்கு தான் ஆப்ஷன்லாம் வேண்டான்னு ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் சேனலுக்கு எப்படியும் ரீடெஸ்ட் வரணும். வரும்போது அப்படியே உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ஃபேக் பிரேக் அவுட், நாட் பிரேக் அவுட். இட்ஸ் அ ஃபேக் அவுட், FAKE, ஃபேக் அவுட் ஆகிடும். ஓகேயா, ஆனால் மந்த்லியிலும் இருக்கிறதுனால கீழே வர்றதுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, லோயர் டைம் ஃப்ரேம்லும் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஓகே சார், அடுத்தது கீழே உடச்சது எங்கே சார் வரும் அப்படின்னா, அதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 22,500 700 to 500 ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட்டுங்கிறது இங்கே தான் இருக்குது. இது என்ன ரேஞ்சில் இருக்குது? 22,700 to 500. இந்த இடம் 22,600 வரும்போது வேறு ஸ்டாக்ஸ் ஏதாவது நல்ல 52 வீக் லோ இல்லை நல்ல ஏதாவது ஒரு கரெக்ஷனில் வந்து வேல்யூவேஷனும் இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே, ஏற்கனவே லோயர் டைம் ஃப்ரேமில் டெய்லியிலையும் ஒரு சேனல் போயிட்டுருக்கு, நான் போட்டிருந்தேன் வீடியோ ஞாபகம் இருக்கா? இப்போ 2 நாள் முன்னாடி கூட ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதில் சொல்லியிருந்தேன். இப்போ இது ஒன்லி டெய்லியில் மட்டும் பார்க்கிறோம். டெய்லியில் பார்த்தால் கிளியராக லோயர் லோ ஸ்ட்ரக்சர் வந்தாச்சு, சேனலையும் உடச்சி கீழே வந்தாச்சு. ஏற்கனவே வந்துச்சு, ஆனால் டக்குன்னு அப்படியே ஒரு பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு. ஆனால் அது கண்டினியூ பண்ண முடியாததால் இப்போ இந்த சேனலையும் உடைத்து கீழே வைத்து விட்டது. அப்பையும் அதே தான் வரும், அந்த 22,500 22,700, அது 900 to 700 இந்த ரேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது மக்களே. அதனால் இப்போ ஸ்டாக்கில் இம்மிடியேட்டாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்த ஒரு பாட்டம் அமௌண்ட் வருதான்னு பார்ப்போம். நம்ம கோல் இண்டியா சொல்லியிருந்தோம், அப்போ மேபி 340 வரலாம். இந்த இடத்துல வந்ததுன்னா டெஃபினட்டாக பெட்ரு. அப்போ உங்களுக்கு டிவிடெண்ட் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கும். அது நல்லது தான், ஒன்றும் தப்பு கிடையாது. இதுதான் நம்ம சொல்ல வந்த கருத்து. ஸோ பி கேர்ஃபுல். அந்த 22,200 இன்னும் லைவாக தான் இருக்கிறது. அதுக்காக தான் அந்த ஆப்ஷனில் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு பதறது காரணம் அதுதான். அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. ஓகே, பாய்.